சும்மா 2018 முடிச்சுட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு தமிழ்ஞான சேரன் அவங்க கூட தான் ஊர் சுற்றிட்டு இருக்கப்போ அவன் தான் சொன்னான், சரி வாடா சும்மா தான் இருக்க ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்தான். அதாவது இது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால தான் என்ன வர முடிஞ்சுது. ஏன்னா அப்போல்லாம் வந்து 10,000 5,000 கொடுத்தா தான் உங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு அகாடமிக்குள்ளே போக முடியும், நினச்ச பக்கவே முடியும். 2018 வந்தோம், அவன் தான் கூட்டு வந்தான். அவன் இல்லைன்னா நான் இங்கே இல்லை, அவன் காமிச்ச அந்த அகாடமி இல்லைன்னா நான் இப்போ இல்லை. ஒரு வெயிட் போகிற மிஷின் இருக்கிற கடையில் வந்து 8,000 சம்பளம், அதில் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக என் டைமுக்கு கொரோனாவும் வந்துட்டு. அப்போ என்னாச்சு அப்படின்னா மொத்தமாக எல்லாமே சட மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம அகாடமி சட மாட்டாங்க, உள்ளே 4 பேர் மட்டும் தான் இருந்தோம். நான் கல்யாணம் அண்ணன், அப்போ இன்னும் ஒரு 2 பேர். எங்களுக்கு சார் தான் அரிசி எடுத்து போட்டார், காய்கறி வாங்கி போட்டார். இங்கே ஒரு என்னென்னா நான் செக்ஷன் கர்நாடகம் இருக்கும், அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டு உள்ளே துணி அரிசி போட்டு குளித்து உள்ளே தான் இருந்தோம். வெளியே போகவே இல்லை, வீட்டுக்கும் போகலை, இங்கே தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். இந்த அகாடமிக்கு எனக்கும் அவ்வளோ ஒரு பந்தம் உண்டு. நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு இந்த அகாடமி தான் காரணம், அதுக்கு நம்ம பேச்சு மிஸ் சார் தான் காரணம். நம்ம பேச்சு மிஸ் சார் தான். அதாவது இந்த அகாடமி இல்லைன்னா நான் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா என்னால் காசு கொடுத்து போகிறவங்களும் பணம்லாம் கிடையாதுங்க. ஏதோ சும்மா விவசாயம் பார்த்துட்டு ஒரு குடும்பத்துலேருந்து அப்படி வந்தவன் தான். சிம்பிளாக என்னென்னா எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கவர்மெண்ட் வேலையில் டேபிள் துடைக்கிற வேலைக்காவது பேர் அதுவே பெருமைனார். அப்போ இந்த சொசைட்டி எங்கள் அப்பாவை எப்படி யோசிக்க வச்சுருக்கு. அப்போது எங்கள் அப்பாவோட அந்த நினப்பை மாற்றணும்னா நான் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும், நான் டெப்டி கலெக்டர் ஆவேன். இதுதான் சரிங்களா, ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி யூபிஎஸ்சி கேண்டிடேட், யூபிஎஸ்சி அடிங்க, ஏன் ஐஏஎஸ்லாம் கஷ்டம்லாம் இல்லை, குரூப் 1 படிச்சுட்டா யூபிஎஸ்சிலாம் ரொம்ப ஈஸி, அதெல்லாம் நல்லா பண்ணலாம் சரிங்களா. நல்லா பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்.